அரசியே காணோன்னு சொல்லி ராஜி, மீனா, அவங்க அம்மா, கதிருன்னு சொல்லிட்டு குடும்பமே வந்து அரசிய வந்து தேட ஆரம்பிக்கிறாங்க. இவங்கலாம் தேடுறத பார்த்த சுகன்யாவுக்கு ரொம்ப பயமாயிடுச்சு. ஏன்னா வந்து அரசிய குமரவேலோட அமைச்சு வச்சதே சுகன்யா தானே. இவங்கலாம் தேடிட்டு இருக்க கேப்பில் சுகன்யா என்ன பண்ணுறாங்கன்னா, குமரவேலுக்கு கால் பண்ணி பார்க்குறாங்க. ஆனால் வந்து குமரவேல் வந்து ஃபோனே எடுக்க மாட்டேங்கிறான். சுகன்யாவுக்கு இன்னும் பயமாயிடுச்சு. ஐயோ, நாம தானே அரசியை அமைச்சு வச்சோம், அவன் வந்து கொண்டு வந்து விடுவானா இல்லையான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து குமரவேல் வீட்டுக்கே நேராக போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு போகிறாங்க. அங்கே போனால் குமரவேல் பாட்டி இருந்துட்டு, வா சுகன்யா, கல்யாண வேலை எப்படி போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கல்யாணத்துக்கு வரணும்னு ஆசையாக தான் இருக்குது. இத்தனை நாள் பையன் இருந்துட்டேன், இந்த ஒரு நாளாச்சும் பிள்ளை வேணும்னு சொல்லிட்டு அரசியல் கல்யாணத்துக்கு வர பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. கல்யாண பொண்ணையே காணோம், கல்யாணமே நடக்குமான்னு தெரியல, இதில் நீங்கள் கல்யாணத்தை வரதை பற்றி பேசுகிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு சுகுனி ஒரு பக்கம் நினச்சிட்ருக்காங்க. இவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்கும்போது குமரவேலோட அப்பா அங்கே வந்துடுறாங்க. இதேமாரி நீ கல்யாணத்துக்கு போயிடுவியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டியை பிடிச்சி திட்டுறாங்க. அவங்க உள்ளே போயிடுறாங்க. அதுக்கப்புறம் சுகுனியா நடந்த விஷயத்த சொல்கிறாங்க. இந்த மாதிரி வந்து குமரவேல் வந்து என்கிட்ட பேசுகிறேன்னு சொல்லி அரசியை கூட்டிகிட்டு வர சொன்னான். நானும் வந்து அவன் ஏதோ பண்ணிடுவான்னு சொல்லிட்டு நானும் கூட்டிகிட்டு வந்து விட்டேன். ஆனால் அவன் வந்து அரசியை எங்கே கூட்டிகிட்டு போனான்னு தெரில, இன்ன வரைக்கும் கொண்டு வந்து கொடுக்கல, வீடே சேர்ந்து அவங்கள தேடிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உங்ககிட்ட இவன் ஏதாச்சும் சொன்னான்னா சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, என்கிட்ட எதுவுமே அவன் சொல்லலையே, எதுவுமே என்கிட்ட சொல்லாமல் பண்ண மாட்டானே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. குமரவேல் ஃபோன் பண்ணால் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு சுகன்யா வந்து கிளம்பி போயிடுறாங்க. சுகன்யா அவங்க வீட்டுக்கு போனதும் எல்லாருமே வந்து அரசியை காணோம்னு சொல்லிட்டு எல்லாரும் அழுதுட்டுருக்காங்க. ஸோ அரசியோட அம்மா அவங்க அப்பாலாம் வந்து ரொம்ப தவிச்சிட்ருக்காங்க. எல்லோரும் சுகன்யா பார்த்து அந்த வீட்டில் ஏதாவது விசாரிச்சியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, குமரவேல் அந்த வீட்டில் இல்லை, அவங்க அப்பாட்ட கேட்டால் வந்து திருச்சி வரைக்கும் வேலையை அமுச்சு வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. குமரவேலும் வீட்டில் இல்லைன்னு சொல்லும்போது வீட்டில் இருக்கவங்களாம் ரொம்ப பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ வந்து அரசி வந்து குமரவேலோட தான் ஓடி போயிட்டல அப்படின்னு சொல்லி எல்லோரும் கேட்குறாங்க. அப்போ தான் மீனா சொல்கிறாங்க, ஓடி போகணுன்னு இல்லையே, ஒருவேளை குமரவேல் வந்து அவனை கட்டாயப்படுத்தி கூட கடத்திட்டு கூட போயிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லி மீனா சொல்கிறாங்க. அந்த பக்கம் குமரவேல் அரசியை கடத்திட்டு போய் கல்யாணம் பண்ணிப்பான்னு பார்த்தா அவன் அரசிக்கிட்டே டைரெக்டாக சொல்லிட்டு இருக்கான். நான் உன்னை கடத்திட்டு வந்து கல்யாணம் பண்ணிப்பேன்னு நினச்சியா, நானும் அப்படி தான் நினச்சி உன்னை கடத்திட்டு வந்தேன், ஆனால் இப்போ அந்த முடிவு இல்லை. உன்னைய பழி வாங்கணும்னு ஆசைப்பட்டு என் வாழ்க்கையை நான் இதுக்கு படிக்கணும், எனக்கு எங்கள் பெரியப்பா பெரிய இடத்துலேருந்து பொண்ணு பார்த்துருக்காரு, நான் அவங்கள கல்யாணம் பண்ணி நான் ஜாலியாக இருக்குவேன், பிச்சைக்கார குடும்பத்துலேருந்து வந்து உன்னை எதுக்கடி நான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு குமரவேல் ரொம்ப ஹார்ஷாக வந்து அரசிக்கிட்ட பேசுகிறாங்க. அரசி வந்து இதெல்லாம் கேட்டு ரொம்ப அழுகுறாங்க. குமரவேல் வந்து நான் வந்து உன்னை லவ் பண்ணவே இல்லை, இது எல்லாமே நடிப்பு, ராஜியை வந்து கதிர் வந்து கூட்டிகிட்டு போய் கேவலப்படுத்தினால, எங்களை அசிங்கப்படுத்தினால, அதுக்கு பழிவாங்க தான் வந்து நானும் இப்போ உன்னை வந்து உன்னை கடத்திட்டு வந்து இப்போ உன்னை பழிவாங்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குமரவேல் வந்து அரசிக்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்ட அரசிக்கு ஒன்றுமே புரியல, இப்படி நம்பி ஏமாந்துட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டு இருக்காங்க. அந்த பக்கம் குடும்பமே அழுதுட்டு இருக்காங்க. இதோட இன்னைக்கு இந்த எபிசோட் முடிச்சிடுறாங்க.